Hi students, today நம்ம பார்க்க போறது class 10 chapter 1 exercise 1.1 இல்ல நம்ம 6th sum பார்க்க போறோம். Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite numbers. First of all, composite numbers na enna? Other than prime numbers or composite numbers. So prime numbers na namak enna theriyum. So 2 3 5 and 7. Okay va, 7 11 13 இதெல்லாம் வந்து நமக்கு prime numbers தெரியும். அந்த நம்பரை தவிர்த்து ஸோ இங்கே பாருங்கள் prime numbers வந்து 2 and 3 5 7 11 13 இப்படி போகும். இந்த நம்பர் இல்லாத மற்ற நம்பர் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், அண்ட் இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம வந்து n1ன்னு சொல்லணும். அண்ட் இதெல்லாம் வந்து இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது, காம்போசிட் நம்பர்னு சொல்லணும். ஓகேவா? இதுவும் காம்போசிட் நம்பர்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவனை வந்து நம்ம n1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் n1 இஸ் ஈக்குவல் டு 7 into 11 into 13 plus 13. ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸில் எப்படி இருக்குன்னா 13 வந்து ட்வைஸ் இருக்குது. ஓகே, 2 times இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா 13-ஐ ஜஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம். ஸோ நமக்கு பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னா 7 into 11 into 13 வெளியில் போயிட்டதுனால அது 1 ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் இந்த 13 பதில் நம்ம 1 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நம்ம 2 times 13 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 13 வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ பேலன்ஸ் என்னென்ன இருக்கும், 7 இருக்கும், 11 இருக்கும். ஸோ 13 into 1 தானே, ஸோ அது நம்ம போட வேண்டாம். ஸோ ப்ளஸ் இந்த 13 பதில் நான் 1 போடுறேன். ஓகே இப்போ இந்த 13ஓட நம்ம என்ன பண்ணுறோம், 7 into 11 வந்து நமக்கு 77 ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 13 into 78. ஓகேவா? ஸோ 13 வந்து என்ன நமக்கு தெரியும், இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் அண்ட் இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஸோ நம்ம ப்ரைம் நம்பரோட எந்த காம்போசிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ 2 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் அண்ட் இப்போ 6 வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ஸோ 12 வந்து ஒரு ப்ரைம் நம்பரோட ஒரு காம்போசிட் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே நமக்கு ப்ரைம் நம்பர் இருக்குது அண்ட் 78 வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்னென்னா ஒரு ப்ரைமோட ஒரு காம்போசிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து காம்போசிட்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த 78 இருக்குல்ல, ஸோ இந்த 78-ஐ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா இது வந்து ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம 2ஆல் பண்ணலாம். ஸோ 3 2s are 6 and 9 2s are 18. எகெயின் இது ஆட் நம்பராக இருக்கிறதுனால நம்ம 3ஆக பண்ணலாம். 1 3 is 3 and 3 3s are 9. ஸோ நமக்கு எகெயின் ஒரு 13 கிடச்சிருக்கு அண்ட் 1. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலான்னா இங்கே ஒரு 13 இருக்கா, ஸோ இந்த 13-ஐ நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். 13 into இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்க வேண்டியதான். ஸோ 2 into 3 into 13. ஸோ 1 நம்ம எழுதிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இது வந்து n1. ஸோ நம்ம ஒரு ப்ரைம் நம்பரோட ஒரு காம்போசிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து n1ஓட ஆன்சர். ஸோ இப்படியும் வச்சுக்கலாம், ஆர் இது எப்படி எழுதிக்கலான்னா இது வந்து ஒரு n1. ஸோ இது எப்படி எழுதிக்கலான்னா 13 square into 2 into 3 இப்படியும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பர் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அண்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த செகண்ட் செட் ஆஃப் நம்பரை நம்ம n2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ n2ல் என்னென்ன இருக்குன்னா 7 into 6 into 5 into
4 into 3 into 2 into 1 plus 5. இப்போ இதில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 5 இருக்குது. ஓகேவா? இந்த டேர்மில் 2 5s இருக்குது. ஸோ நம்ம 5 அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் உள்ள என்னென்ன இருக்குன்னா 7 into 6 into இந்த 5 எடுத்தாச்சு. ஸோ அது 1 ஆகிடும். ஸோ 4 into 3 into 2 into 1 ப்ளஸ் இங்கே 5 தானே வெளியில் இருக்குது, அதனால் நம்ம இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ 5 into இந்த ப்ராக்கெட் உள்ளது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 1008 வந்துடும். ஸோ இதோட ப்ளஸ் 1 பண்ணுறோம். ஸோ பண்ணோன்னா 5 into 1009. ஸோ 5 வந்து என்னென்னா நமக்கு தெரியும் ஒரு ப்ரைம் நம்பர். அண்ட் 1009 வந்து விச் இஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ ஒரு ப்ரைமோட ஒரு காம்போசிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காம்போசிட் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது போத், ஸோ இது n2, both n1 and n2 are expressed as a product of primes. Okay, therefore both are composite number. So okay, இதோட இந்த sum complete ஆயிடுச்சு. Please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you for watching.